This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app available on Play Store and App Store. இந்த BuyMode app பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு மளிகை சாமான்ஸ் லைக் மசாலா பக்கெட்ஸ் அண்ட் எண்ணெய் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த BuyMode e-shopping appல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேணா இது பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சம் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய மளிகை பொருட்கள் இருக்கு, நீங்க வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம கோர்ஸ்ரால ஃபினான்ஸ் லைட் அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபினான்ஸ் லைட்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ₹1 கூட செலவு இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ரெகனைஸ்டு சர்டிஃபிகேட்ஸை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த கோர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு அது வந்து சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் வந்து கோர்ஸ்ராலேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெகனைஸ்டு தான். அது மட்டும் இல்லாமல் சில கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் அந்த கோர்ஸ் கரிக்குலம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ எப்படி ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களோட மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட், நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி நான் சைன்இன் பண்ணியிருக்கிறதுனால நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஏன் நீங்கள் ஜாயின் ஃப்ரீ நவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் வேணாலும் கொடுத்துட்டு நீங்கள் கோர்ஸ்ரால சர்ச் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து சர்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் IBM டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ். இதில் வந்து கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்னோ செப்டம்பர் 9 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ரோல் பண்ணிக்கிங்க, ஏன்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகே கேஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் எய்டுன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? என்ரோலுக்கு பக்கத்துலேயே ஃபினான்ஷியல் எய்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, கிளிக் பண்ணே உங்களுக்கு இப்படி தான் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கோர்ஸஸ் சேர்ந்தது தான் இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ். நீங்கள் இந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் எய்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற அந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எய்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கேன் டேக் அப் டு 16 days டு பி ரிவியூட் அப்படின்னு வந்துருக்கு. இஃப் அப்ரூவ்ட் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் ரிசீவ் அப் 90% ஆஃப் த ரெகுலர் ப்ரைஸ். அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90% ஒரு தான் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ டு த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கட்டும். நான் எஜுகேஷன் வந்து காலேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் இன்கம் அதை வந்து INR நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ஃபில் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரீசன் யூ அப்ளைட் ஃபார் எய்ட் அப்படின்றது வந்து இருக்கும். இதுக்கு வந்து நான் இது தான் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து நிறைய தடவை எனக்கு வந்து ஃபினான்ஷியல் எய்ட் பேஸ் பண்ணி கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் இந்த கண்டென்ட் உங்களுக்கு வேணால் தனியாக ஒரு வேர்ட் ஃபார்மேட்டில் போட்டு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓன் கண்டென்ட் வேணும்னா அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ரீசன் யூ அப்ளைட் ஃபார் எய்ட் அப்படின்றத காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பக்கத்துலேயே இருக்கும் கோபைலட்டில் ஏதாவது AI டூல் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கமெண்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஃபார் கோர்ஸ் எல்லாம் அடிச்சிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டும். நீங்கள் இது வேணால் காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ரிவ்யூட் மை இன்ஃபர்மேஷன் அண்ட் எவ்ரிதிங் டு அப்டேட்டுங்கிற அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா ஹவு மச் யூ கேன் பே ஃபார் யுவர் செலக்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கும். இதில் வந்து உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்றத வந்து இது கேட்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் 0க்கு வச்சுக்கோங்க. ஓகே, 0க்கு வச்சாச்சு. how will you select your help with your goals அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க.
இந்த அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி உங்களோட கோலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கொஷின். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. வழக்கம் போல தான் கொஷினை காப்பி பண்ணிவிட்டு ChatGPTயில் இல்லைனா வேறு ஏதாவது ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோர்ஸ் நேம் என்னன்றதை வந்து கொடுத்துக்குங்க. ஓகே, நேம் கொடுத்தாச்சு. என்டர் கொடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வரும். நீங்கள் எதை வேணால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஆக்சுவலாக 10 போல இருக்குது, 150 words சேர்ந்து இருக்கணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் நம்ம சேர்த்து இன்னும் 2-3 பேராகிராஃபாக நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே காட்டியிருக்கும் ஃபுல்லாக இதாகிடுச்சுன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டைப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அபோவ் அப்படின்றது இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே அந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம் நாட் ரோபோட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு ரிவ்யூன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி. சப்மிட் அப்ளிகேஷன்றது கொடுத்துக்குங்க. ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் we receive your financial aid application for what is data science course. We'll let you know outcome of your application through the email and in the app message by Feb 25. அதாவது Feb 25க்கு வந்து நம்மளுக்கு மெயில் வந்துடும் நம்மளோட என்ன ப்ராசஸில் இருக்குது நம்மளோட ஃபினான்ஷியல் எய்ட் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90% வந்து கொடுத்துருவாங்க. இது 10% அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கன்ஃபார்மாக இது ஒர்த்துங்க. நீங்கள் தாராளமாக இந்த அமௌண்ட் ரைட்டாக ஒரு 10% அமௌண்ட்டை கட்டி நீங்கள் பண்ணுறது கன்ஃபார்மாக ஒர்த்து தான். உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ வரும்னா ஒரு 400-200 அந்த சம்திங் தான் வரும். ஓகேங்களா, இது நீங்கள் பண்ணி ஈஸியாக நீங்கள் இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் கோர்ஸ்னால் கோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணிட்டு கூட இருக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ மை ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம், எந்த நிலமையில் இருக்குது அப்படின்ற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், நான் எனக்கு இத்தனை ஃபினான்ஷியல் எய்ட் வந்து நான் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன் கைஸ். இங்கே பாருங்கள், 0 USD இதெல்லாம் அப்ளிகேஷன் நான் ஃபில் பண்ணி நான் வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இத்தனை கோர்ஸும் நான் முடிச்சிருக்கேன் கைஸ். இதெல்லாம் இந்த அமௌண்ட் கட்டி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இதெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் இருக்கும். யூ கேன் எக்ஸப்ட் ஹியர் ஃப்ரம் பை Feb 29. அப்புறம் Feb 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடச்சிரும். நம்மளுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு Feb 25 நம்ம பார்த்துக்கலாம். பை உங்களுக்கு மெயிலையும் இது வந்துடும் கைஸ். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.